ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் அதிபுத்திசாலி? இந்த தலைப்பு. பொதுவாக புத்தியுள்ள மனிதர்கள் இன்றைக்கு உலகை ஆட்டுவிக்கிறார்கள் என்றால் அது மிகையே அல்ல. அதீத புத்தி கூர்மை ஒரு மனிதனை மிகச்சிறந்த உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் வலிமை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அவங்க நிச்சயமாக கொஞ்சம் புத்திசாலிகள் தான். பட் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் புத்திசாலியாக இருக்கிறதுக்கும் நல்லவராக இருக்கிறதுக்கும் நிச்சயமாக மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஏன்னா புத்திசாலி பூரா நல்லவங்க அப்படின்னு இது முடிவெடுத்துறாதீங்க. அவர்கள் தங்களுடைய புத்தி கூர்மையை மிகச்சரியாக பயன்படுத்தி தங்களுடைய முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது கார்பரேட் கம்பெனிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களே ஒழிய இவர்கள் சமுதாயத்துக்கு உகந்த நல்ல மனிதர்கள்னோ எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள்னோலாம் எடுத்துக்கக்கூடாது. பொதுவாக புத்தி கூர்மை அப்படின்னு வந்துட்டாலே புதன் தாங்க. புதன் ஒரு அதிபுத்திசாலி கிரகம். இந்த புதன் எந்த ஜாதகத்திலேயாவது லக்னத்திலேயோ மிதுன ஆட்சி வீட்டிலையோ கன்னி உச்ச வீட்லையோ இருந்தார்னா இவங்க புத்திசாலிகள் தான். இதில் உங்கள் லக்னத்துக்கு அவர்கள் யார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்தான அடிப்படையில் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு புதன் உச்சமாக இருந்தார்னா கடன் வாங்குறதுல புத்திசாலித்தனம் இருக்கும். புத்திசாலித்தனமான எதிரிகளை சமாளிக்கும் தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. அப்படி தான் ஒருமே ஒழிய இந்த புத்திசாலித்தனம் எந்த அளவில் யூஸ் ஆகுங்கிறது புதனின் தன்மையை பொறுத்து முடிவாகும். அவர் என்ன ஆதிபத்தியம் உங்களுக்கு அடைகிறார் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ புதன் வலுத்தால் புத்திசாலித்தனம் வெளிப்படும். இது ஒரு விதி. ரெண்டாவது விதி, புத்தி கூர்மையை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடம். எந்த ஒரு ஜாதகத்திற்கு 5ஆம் அதிபதி ஃபுல் பவராக இருக்காரோ, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த 3 வலிமையில் ஏதாவது ஒரு வலிமை, திக்பல வலிமையும் கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஜாதகத்திற்கு உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி வலிமையோடு இருந்தார் என்றால் நிச்சயமா நீங்களும் ஒரு புத்திசாலி தான். புரியுதுங்களா? நேர்மையான புத்திசாலிகளை உருவாக்குறது குரு பகவான். அதாவது எப்படி வேணாலும் புத்திசாலித்தனத்தோடு இருக்கலாங்கிறத கொடுக்குறவர் புதன். நியாயமாக புத்தி கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய வீடு 5. ஸோ அதனால் 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தாலும் உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் நேர்மையான வழியில் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த படிப்பாளி அறிவாளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான புத்திசாலிகளை குறிக்கக்கூடியவர் குரு. ஸோ குரு லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சாலும் அவர் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீட்டில் இருந்தாலும் ஒருவர் பேசிக்கான புத்திசாலியாக இருப்பார். இதில் ரொம்ப அதீதமான புத்திசாலித்தனம் கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா முதல்ல புதனுடைய தான். புதனுடைய அதீத வலிமை, இது முதல் விதி. ரெண்டாவது விதி 5ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கிறது. மூன்றாவது விதி தான் குருவின் வலிமையினால் கிடைக்கிற புத்திசாலித்தனம். புரிஞ்சிச்சுங்களா? இது போக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் ராகு இருந்து அவரை குரு எங்கேனும் இருந்து சேரக்கூடாது. ராகு கூட க்ளோஸாக சேர்ந்துட்டார்னா அது வேற மாதிரி ஆகிடும். குரு எங்கேனும் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் மேலும் 5ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருந்து அங்கே ராகு உட்கார்ந்தாலும் இவங்க ரொம்ப அதீத புத்திசாலியாக இருப்பாங்க. அதீதமான புத்திசாலி, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நுணுக்கங்கள் நிரம்பிய மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு ரிஷபலக்ன ஜாதகம், 5ஆம் இடத்துல புதன் இருக்கார், உச்சம், கூடவே ராகு இருக்கார். 2 பேரும் 15 டிகிரி விலகி இருக்காங்க. டேஞ்சரஸான புத்திசாலிகள், மிக நுணுக்கமான, எப்படி வேண்டுமானாலும் தனக்கு காரியத்தை சாதித்து கொள்ளும் தன்மை கொண்ட நுண்ணறிவு மிக்க புத்திசாலிகள். இது எப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம் 5ல் ராகு இருக்கார், வீடு கொடுத்த சூரியன் லக்னத்தில் உச்சம். இவங்களும் புத்திசாலிகள் தான், அதீதமான புத்தி கூர்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஸோ புத்தி கூர்மையை கொடுக்கறதுல மொத்தம் 4 கிரகங்கள் பங்கு பெறுது. இதில் ராகு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவர் 5ல் இருக்கணும், ப்ளஸ் அந்த வீட்டு அதிபதி பவராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். மற்றபடி 5ஆம் அதிபதி உங்கள் லக்னத்திற்கு அதீத வலுவோடு இருந்தாலும், புதன் அதீத வலுவோடு இருந்தாலும், குரு அதீத வலுவோடு இருந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் நீங்களும் புத்திசாலிகள் தான். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ மேச லக்னத்துக்கு 5 சூரியன் லக்னத்திலேயே உச்சம் பெறுவது, 5ஆம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோண வலு பெறுவது அதீத புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். ரிஷப லக்னத்துக்கு புதன் ஆட்சி பெறுவது, உச்சம் பெறுவது அதீத புத்திசாலித்தனத்தை கொடுக்கும்.
மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் வலுப்பெறுவது, 5ஆம் வீட்டில் சனி அதீத வலுவா உட்கார்றது, பிளஸ் 5 கூடை சுக்கிரன் 10ல் உச்சம் பெறதோ அல்லது 12ல் ஆட்சி பெறதோ அல்லது 5ல் ஆட்சி பெறதோ அதீத வலுவை கொடுக்கும், புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பவர்ஃபுல்லாக ஆகிறது, அதீத புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். சிம்ம லக்னத்துக்கு குரு வலுப்பெறுவது அதீதமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். லக்னத்தில் புதனும் சூரியனும் அமர்ந்த ஒரு சிம்ம லக்னம், 5ஆம் இடத்துல குரு உச்சம். இவர் சிவில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜாதகம். புத்திசாலித்தனம், புதாதித்ய யோகம், 5ல் குரு இருக்காரு, லக்னத்தை குரு பார்க்குறாரு, எல்லாமே அந்த அமைப்பில் வர்றது. கன்னிகா லக்னத்திற்கு 5 கூடைய சனி வலுத்து நிற்பது, 5ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமர்வது, 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்து சனி உச்சம் பெறுறது, புதனே லக்னத்தில் உச்சம் பெறுறது, இதெல்லாம் புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கும். இவங்களுக்கு குரு வலுத்தாலும் புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் விபரீதமான புத்திசாலித்தனமாக. துலா லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சனி வலுக்கிறது, 5ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்றது, லக்னத்திலேயே சனி வந்து உச்சமாகிறது, லக்னத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறது, லக்னத்தில் புதன் திக்பலம் அடைவது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதியாக வரதுனால குரு எந்த நிலையில் வலுத்தாலும் விருச்சிக லக்னக்காரங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஏற்கனவே விருச்சிக லக்னம் அதீத புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியது, சூழ்ச்சி மிகுந்த வீடுகளில் விருச்சிகம் முதன்மையாக வரக்கூடியது. அப்போ இவங்களுக்கு புத்திசாலித்தனத்துக்கு கேட்கவே வேண்டாம், ஃபுல் பவரில் இருப்பாங்க. கடகம் விருச்சிகம் மீனம் 3மே நேச்சுரல் புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், இருந்தாலும் பதில சொல்லிடுறேன். இந்த 3 வீட்லையும் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் முழுமையாக இருக்கும், அதுலேயும் கடைசியாக இருக்கும். கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரமும், விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரமும், மீனத்தில் ரேவதி நட்சத்திரமும் இருக்கும். ஸோ புதனுக்கும் புத்திசாலித்தனத்துக்கு இருக்கிற அந்த தொடர்புகள், இவங்களுடைய புத்திசாலித்தனம் எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படும். கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம், இவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவங்களோட புத்திசாலித்தனம் எதிரியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் புதன் எதிரி. அப்போ இவங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து அந்த எதிரியை வீழ்த்துற சக்தியும் புதனையும் கொடுத்து வச்சு. புரிஞ்சுதுங்களா? தனுர் லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் அதிக வலுவோடு இருக்கிறது இவர்களுக்கு அதீத புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் அதிக வலுவோடு இருப்பது, 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்த நிலையில் சுக்கிரன் வலுப்பெறுவது, 5ஆம் இடத்திலேயே வலுப்பெற்ற கோள்கள் அமர்வது புத்திசாலித்தனத்தை அதிகம் கொடுக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் சந்திரன் உச்சமாகி 5ல் இருக்காரு, 5 கூடை சுக்கிரன் 3ல் உச்சமாக இருக்காரு. இதெல்லாம் வந்து அதீத புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடு. கும்பலக்கண ஜாதகத்திற்கு புதன் புத்திசாலி கிரகமாக வர்றதுனால புதனின் வலு இவர்களுக்கு நிச்சயமாக புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சா சிறப்பு, லக்னத்தில் குரு திக்பலம் அடைஞ்சாருன்னா சிறப்பு, 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்த நிலையில் புதன் உச்சமானார்னா சிறப்பு, அந்த மாதிரி வரும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலு பெறுவது புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். நேச்சராகவே இவங்களாம் புத்திசாலிகள். நீர் லக்னங்கள் புத்திசாலித்தனமான லக்னங்கள், அதில் எந்த டவுட்டும் வேணாம். அதற்கு மறைமுகமாக உதவி பண்ணுறவர் புதன். ஸோ புதனுடைய புத்திசாலித்தனம் முதன்மையானது. ராகு 5ல் நின்ற அந்த வீட்டின் அதிபதிகள் உச்சம் பெற்று விட்டால் அதனுடைய வலிமை மிகுதியானது. குருவின் புத்திசாலித்தனம் நேர்மையானது. இதில் எந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.